வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜர்னல். இன்னைக்கு நாம பனானா மஃபின்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கப்கேக் மாதிரியே இருக்கிற ஒரு குவிக் பிரெட் வெரைட்டி. பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக் இதுக்கு எல்லாமே சர்வ் பண்ணலாம். வீட்டில் ஓவர்ரைப் பனானாஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எங்கிட்ட சாக்லேட் சிப் இருந்தனால நான் சாக்லேட் சிப் பனானா மஃபின் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வால்நட் போட்டு வால்நட் பனானா மஃபின் கூட பண்ணலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இந்த மஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா சினமன் ஃப்ளேவரோட நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக யம்மியாக இருக்கும். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஒரு பொருளாக காட்டி சொல்லும்போது நான் தமிழில் சொல்கிறேன். நல்லா கனிஞ்சு இருக்கிற வாழைப்பழமாக 4 பழம் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பூவம்பழம் வெரைட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு வெரைட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பழத்தோட சைஸை பொறுத்து குவான்டிட்டி மாறும். நல்லா பெருசாக இருந்ததுன்னா 3 பழம் எடுத்துக்கோங்க. இதை விட சின்னதாக இருந்ததுன்னா 5 பழம் எடுத்துக்கோங்க. ஸோ கனிஞ்ச பழம் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி பனானா மஃபின் செய்யுங்க. ஏன்னா கனிஞ்ச பழமாக யூஸ் பண்ணினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷ் பண்ணும்போது ஏதோட திக்கான லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்து அதை மெல்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் கூல் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1.25 கப் மைதா எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சினமன் பவுடர், இதெல்லாம் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகும், இந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கும். இன்னொரு பவுல்ல 3 முட்டை உடைச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குட்டி விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் இதுதான் என் கை கிடைச்சது. ஸோ இதை பீட் பண்றதுக்கு போதுன்னு இதை எடுத்துக்கிட்டேன். இது கூட 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். பனானா நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1/2 கப் சுகர் கூட போதும். இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரை சேர்த்திக்கலாம். ஆனால் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க பனானாவையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வெட் இன்கிரிடியன்ஸ் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஃப்ளவர் மிக்சரோட இந்த வெட் இன்கிரிடியன்ஸ் மிக்சர் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாம். மஃபின் பேட்டர் கடைசியில் இப்படிதான் இருக்கும். எல்லாமே ஊற்றி கலந்தாச்சு. இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி சென்டிகிரேட் இல்லை ஃபாரன்ஹீட்டாக இருந்ததுன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஃபின் பேன் ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு பேப்பர் லைனர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்லையும் பட்டர் அப்ளை பண்ணி மாவு தூவி கூட பண்ணலாம். அப்போ மஃபின்ஸ் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மஃபின் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். ஒரு கப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அளவு ஃபில் ஆகுற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். ஏன்னா பேக் ஆகும் போது அது நல்லா ரைஸ் ஆகி வரும். நாம ப்ரிப்பேர் பண்ண அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மஃபின்ஸ் வரும். பாருங்க, இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இப்போ சாக்லேட் சிப் ஒன்று மேலே தூவ போகிறேன். உங்ககிட்ட சாக்லேட் சிப்புக்கு பதிலாக வால்நட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை தூவலாம். இல்லை 1/4 கப் வால்நட்டை நீங்கள் பேட்டரோட மிக்ஸ் பண்ணி கூட பேக் பண்ணலாம். இப்போ பாருங்க, ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து நம்ம 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற அவனை பொறுத்து பேக்கிங் டைம் மாறும். எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. நான் குட்டி அவன் இல்லையா, அதனால. பாருங்க, மஃபின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ மஃபின் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கேக் டெஸ்டரோ நடுவில் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணலாம். அது நல்லா கிளீனாக வந்ததுன்னா மஃபின் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ட்ரேலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண உடனே சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
பாருங்க, பனானா மஃபின் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புதன்கிழமை அன்று வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.